நரசிம்ம பெருமாள் கோவில். வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்ரீ நரசிம்ம பெருமாள் உடனுறை நாமகிரி தாயார் திருக்கோயில். இத்திருக்கோயில் நரசிம்ம பெருமாள் கருவறை குடைவரை கோயிலாக அமைக்கப்பட்டுள்ளது. உள்ளே பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மூவரும் ஒருங்கே அமையப்பெற்றதால் இது ஒரு மும்மூர்த்தி ஸ்தலம் என்றும் அழைப்பர். இக்கோயிலின் உள்ளே நரசிம்ம பெருமாள் நரசிம்ம அவதாரத்தில் இருந்து அருள்பாலித்து கொண்டிருக்கின்றார். மேற்கு திசையை நோக்கி நரசிம்ம பெருமாளின் காது அருகே பிரம்மாவின் மகன்கள் சனகன் மற்றும் சனாதகன் இருவரும் உலக ரகசியங்களை காதோரமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். பிரம்மாவிற்கு நரசிம்ம பெருமாளுக்கு இருபுறமும் சூரியனும் சந்திரனும் அமையப்பெற்றுள்ளார்கள். மேலும் நரசிம்ம பெருமாளுக்கு இடப்புறம் பிரம்மாவும் வலப்புறம் சிவபெருமானும் அமையப்பெற்றுள்ளனர். மேலும் நரசிம்ம பெருமாளுக்கு வலப்புறம் இரண்யனை வதம் செய்யும் காட்சி அமையப்பெற்றுள்ளது. மேலும் இக்கோயில் 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயிலாகும். இக்கோயிலை தருமபுரியிலிருந்து வந்து கட்டமைத்தார்கள் என்று வரலாறு கூறுகிறது. இதுதான் ஸ்ரீ நாமகிரி தாயார் கோயில் கோபுரம். நாமகிரி தாயார் கிழக்கு திசையில் அமர்ந்து அருள்பாலித்து கொண்டிருக்கின்றார்கள். இது மலைக்கோட்டை, மதில் சுவர்களால் ஆனதை கண்டு ரசித்து கொண்டிருக்கின்றீர்கள். மேலும் இக்கோயிலில் சிற்பங்கள் நிறைய வடிவமைக்கப்பட்டுள்ளன. நரசிம்ம பெருமாளுக்கு இடதுபுறம் லட்சுமி நாராயண பெருமாள் கோயிலும் அமையப்பட்டுள்ளது. நரசிம்ம பெருமாளுக்கு நேர் எதிராக எதிர் திசையில் இப்பொழுது காணப்போகிறீர்கள். பாருங்கள், ஸ்ரீ ஆஞ்சநேயர் சாமிகள். அங்கே கேமரா ஃபோக்கஸ் பண்ணுறோம் பாருங்கள். இங்கே பாருங்கள், கோயிலினுடைய பகுதி தெரிகிறது அல்லவா, கோபுரங்கள். அதுதான் அது ஆஞ்சநேயர் சுவாமி கிழக்கு திசையை நோக்கி நின்று கொண்டு நமஸ்கார மாதத்தில் அருள்பாலிக்கிறார். வீடியோ பிடிச்சா